At last, one last match of the day. So match யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குளவாய்ப்பட்டி வெர்சஸ் கோங்குடி வெள்ளை ரோஜா. டாஸ் வின் பண்ண குளவாய்ப்பட்டி bowling சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கும் 5 ஓவர். ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே 4 ஓவர் யூஸ் பண்ணாங்க. குளவாய்ப்பட்டி இங்க bowling, கோங்குடி வெள்ளை ரோஜா பேட்டிங். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க முதல் அணியா சொல்லுங்களா 50,000 டோர்னமெண்ட் 2024 உடைய முதல் செமிஃபைனலிஸ்டா இருப்பாங்க. செமிஃபைனலுக்கு முன்னேறி போவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிங் எண்ட்ல உப்புளியக்குடி பிரதீப், நான் சைக்கிங் எண்ட்ல சிவா, ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு முத்துவேல். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவா ஆன் ஸ்ட்ரைக். குணால் நியூ பேட்ஸ்மேன் போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின பிளேயர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காங்க. கன்சிடர் தேர்ட் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அங்க ஆள் இல்ல. அடிக்கப்பட்ட பந்தானது எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. முதல் பவுண்டரி வருது இங்க குணால் பேட்ல இருந்து. சந்தித்த 3 பந்துகள் ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 5. ஒரு இத்தொடரின் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க கோங்குடி வெள்ளை ரோஜா. சோ ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் 5 ரன் போட்டுருக்காரு வித் விக்கெட்டோட. நல்ல ஸ்டார்ட் முத்துவேல். ஜெயா இங்க நீ பவுலர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குளவாய்ப்பட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் மிகவும் நேர்த்தியான முறையிலே போன மேட்சுக்கு இதே ஷாட் ட்ரை பண்ணி தான் ஸ்டம்ப் லைன்ல வந்து பாலை விட்டாரு. Next one. Shot. One bounce boundary. ரொம்ப க்ளோஸா போயிருக்கு. நான் கொஞ்சம் அடிச்சா கிளியர் ஆயிருக்கு கவர்ஸ்ல. இரண்டாவது பவுண்டரி பதிவு பண்றாங்க கோங்குடி. போன பால் வைடு. கோட் ஷாட் வானத்துக்கே போயிருக்கு. ஃபுல் டாஸ் பால். ஆர் இப்போதான் லேண்டே ஆகுது. போன 2 மேட்சுமே சரியா படல உப்புளிக்குடி பிரதீப். இந்த மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காரு. மிடில்ல போட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஒன் மோர் ஃபுல் டாஸ் பால். இந்த முறை குணால் பேட்ல இருந்து இரண்டாவது 6 இந்த ஓவர்ல. ஆளுக்கு ஒரு 6 நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டமானது. Last one more. Shot again. Quick-ஆ போயிருக்கு. Lovely check. Quicker one. So நல்ல கம்பேக் சொல்லலாம். 2 விக்கெட் கொடுத்தாலும் ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன் விக்கெட் புடிச்சு கொடுத்திருக்காரு ஜெயா. ஏதோ ஒரு வீரம் பந்த வீச்சாளர் முத்துவேல். 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 23. 2 விக்கெட் கொடுத்திருக்காங்க. சிறப்பாக வீசிய முத்து. முத்துவேல் வந்திருக்காரு. அவர்க்கான 2வது ஓவர். மேட்ச்க்கான 3வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அங்க ஆளே இல்ல. ஷார்ட் பால். One bounce boundary. ரிவர்ஷிப் முறையில் அடிக்கப்பட்ட பந்தானது 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. Next one. Top edge. ஆட்டம் இழக்கிறார். அதே ஷாட் பால். துவக்க மட்டை வீச்சாளர் உப்பிலி அவர்கள் இருந்தாலும் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டார் சொன்னார் பேட்ல இருந்து. உப்பிலியின் இடத்தை பூர்த்தி சக்தி நியூ பேட்ஸ்மேன். வெல் ஸ்கோப் பேட்டிங் சக்தி அவர்கள். ரன் அவுட்ல தன்னோட விக்கெட் லூஸ் பண்றாரு. டே ஃபுல்லாவே நல்லா ஆடி கொடுத்த சக்தி என்ற முறையிலே தனது விக்கெட்டை விட்டு. கண்ணன் நியூ பேட்ஸ்மேன். ஒன் மோர் இம்ப்ரெசிவ் பிளேயர் அந்த டீம்ல இருந்து. பிளேட் சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 31. 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் கோங்குடி வெள்ளை ரோஜா. 10 ரன் ரேட். பாலாஜி நியூ பவுலர். சிவா ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு. குட் ஷாட். நல்ல டைமிங். ரொம்ப க்ளோஸா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்க சிவா பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லாக் ஸ்வீப். கேப்ல போயிருக்கு நினைக்கிறேன். நல்ல ஒரு தடுப்பு பண்ணி ஃபீல்டர் கொஞ்சம் ஃபைனா வச்சிட்டாங்க. இளம் வீரர் 2. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். மிட் விக்கெட்ல கேட்சிற்கான வாய்ப்பு. நல்ல ஒரு பிடி. லவ்லி டேக். நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். ராஜா நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்னிங்கு அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி பாயிண்ட்ஸ். அனாம தான் ஒரு பவுண்டரி. ராஜா அவர்கள்
நெக்ஸ்ட் ஒன் பல்லார் ஆஃப் சைடுல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு ஒரு புல்லட் ஷாட் அங்க பேக் டு பேக் பவுண்டரிஸ் ராஜா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பால்ல இரண்டு பந்துகளிலுமே 2 ரன்களை பதிவு செய்துள்ளார். ஒரு 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 48 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 5 விக்கெட் ஒரு 2ல போனாலும் இன்னும் 2 ஸ்கோர் நல்லா இருக்கு 12 ரன் ரேட்ல. ஃபர்ஸ்ட் ஒன் சரியா படலாம் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் டேக்கன். நெக்ஸ்ட் ஒன் ஏரிக்கு நேரா ஃபாஸ்டா போயிருக்கு. நல்ல ஒரு ஓட்டம் 1 2ற்கான முயற்சி. நெக்ஸ்ட் ஒன் அனாமத்தாங்க ஒரு பவுண்டரி. இதே ஃபுல்லாவே கண்ணன் பால் வந்த திசையிலே ஆடிருக்காருன்னு சொல்லலாம். 3 மேட்சுமே பேட்டிங் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கவர்ஸ்ல ஏந்திருக்காரு. 4ற்கான வாய்ப்பு. ஒன் மோர் பவுண்டரி அலட்சியமா அடிக்கப்பட்ட பவுண்டரி. 4 தெளிவா தெரியுது அவர் கண்ணுக்கு கேப் ஷாட் கேப் எல்லாம் நல்லது. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெல் போல்ட் 2 ரன் அழுத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ரெண்டோட முதல் இன்னிங்ஸ் கண்ணன் அவர்கள் வருது. ஸோ மொத்தமா 61 ஆடி இருக்காங்க. 62 ரன் டார்கெட் ஃபார் குளவாயப்பட்டி. ராஜ் டு கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் சரியா படல. அருமையாக அடிக்கப்பட்ட பந்தானது எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். சிங்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் கொடுத்தாரு பேட்டை மட்டும். அலட்சியமா அடிக்கிறாரு 6 சாம் அவர்கள். இன்னைக்கு டேல எல்லா மேட்ச்லயுமே 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். சாம ஒன் அண்ட் ஒன்லி பேட்ஸ்மேன். முதல் பந்திலே போன பால் ஒய்டு வெல் பால் ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் கையில தெரிஞ்சிரலாம். நல்ல பந்து வீச்சு நல்ல கம்பேக் ராஜ். நெக்ஸ்ட் ஒன் வெல் பால் ஃபுல் பேஸ்ல இந்த முறை நல்ல பந்து வீச்சு பேக் டு பேக் டாட் பால்ஸ். So again ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன் மோர் டாட் பால் அந்த 6க்கு அப்புறம் 3 பால் தர்மாற்றத்தின் நல்ல கம்பேக் பண்ணிருக்காரு ராஜ். லாஸ்ட் ஒன் பவர் பிளே ஓவர்ல நல்லதொரு பந்து வீச்சு திறன் மீமிசல் ராஜ் அவர்களிடமிருந்து ஒரு ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவர்ல ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்தாரு. மத்த எல்லா பால் நல்ல பாலா போட்டுருக்காருன்னு சொல்லலாம். இது காத்துள்ளார். ஒரு ஓவர் முடிஞ்சு பந்து வீச்சு திறன் ஸ்கோர் 9 விக்கெட் லாஸ். மீமிசல் ராஜ் இல்ல கீழ ராஜா விதி ராஜ். குணாலிங்க நீ பவுலர் இன்ஜியூல 4 ஓவருக்கு 53 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் பந்து வீச்சு. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலென்ட் போய்டா. நல்லது பந்து வீச்சு மீண்டும் டாட் பால். புள்ளி பந்து நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரா ஃபாஸ்டா போயிருக்கு. நல்லது பந்து நெக்ஸ்ட் ஒன் சரியா படல டாட் பால் அகைன். நல்லது பந்து வீச்சு 4வது டாட் பால் 5 பால்ல. லாஸ்ட் ஒன் குட் ஷாட் பாட்டம் ஆஃப் தி பேட்ல போட்டு சான்ஸ் அகைன் ஒரு 6 இந்த ஓவர்லயும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. நிறைய டாட் பால்ஸ் விட்டுருந்தாலும் ஒரு 6 பதிவு பண்றது கண்டிப்பா பவுலர் டென்ஷனா இருக்கும். உட்காருங்க. 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 16 விக்கெட் லூஸ் பண்ணல. இப்போ இந்த 12 பால்ல 9 பால் டாட் பால் ஆயிருக்காங்க. ராஜா அவர்கள் 2வது ஓவர் எஞ்சியுள்ள 3 ஓவருக்கு 46 ஆடணும். போன பால் ஒய்டு குட் ஷாட்டுங்க பல்லார்னு வர சுவிட்ச் ஹிட்ல 1 மோர் பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து. இன்னைக்கு டே ஃபுல்லாவே இம்ப்ரெசிவ் ஆடி இருக்காரு கிளனூர் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் இருக்கான வாய்ப்பு. விக்கெட் ஃபுல் பேஸ்ல போடப்பட்ட பந்து ஒரு நிக் இருந்துச்சு பேட்ல. நல்ல கம்பேக் ராஜ். அதிபதி ரிவெஞ்ச் டெலிவரி பிரகாஷ் இருக்கிறார். முத்துவேல் நியூ பேட்ஸ்மேன். குட் ஷாட்டுங்க அடிக்கப்பட்ட பந்து லவ்லி ஷாட். இன்னைக்கு டேல அவர் பதிவு பண்ற 2வது 6 சுவிட்ச் ஹிட்ல. முதல் மேட்ச்ல ரொம்ப இக்கட்டான நேரத்துல கடைசி ஓவர்ல ஒரு 6 அடிச்சாரு. அதே மாதிரி இங்கேயும் சேசிங்ல லவ்லி ஷாட் சரியான ஷாட். இதே மாதிரி தான் அந்த முதல் மேட்ச்லயும் பதிவு பண்ணாரு. அந்த மேட்ச் அவங்க சூப்பர் ஓவர்ல போய் வின் பண்ணாங்க. பந்த போட்டு விட்டுருங்க உள்ள.
நெக்ஸ்ட் ஒன் காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு. இந்த ஓவர்லயும் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. உள்ள வந்த 3 பேட்ஸ்மேனுமே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. சரியா படல. லீடிங் சான்ஸ் ஃபார் கேட்ச். வாய்ப்பு விக்கெட். நல்ல டேக். சோ ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் 2 முக்கியமான வீடு எடுத்து கொடுத்திருக்காரு. உள்ள நின்னு இருந்தாருன்னா மேபி எப்ப வேணா மேட்சை மாத்தலாம். சுவிட்சில ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. நல்லா பட்டுச்சு அவருக்கு. 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 28 ஓட்டங்கள். 3 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 28. பந்துகளை சந்தித்து 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. எஞ்சியுள்ள 2 ஓவருக்கு 34 ரன் தேவை அப்படின்ற நிலைமையில பிங்கோ வந்திருக்காரு இங்க மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. ஸ்டான் ஃபுல் டாஸ் பால் நேரா கையிலே போயிருக்கு. மிட் ஆஃப் கிளியர் பண்ணல. ஒன் தடா வச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஃபுல் டாஸா போட்டுருக்காங்க. மேபி வளைச்சிருந்தாருன்னா வெளியே போயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக்கா இருந்துச்சு பந்து. மணி நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஒரு பந்து வீச்சு. போன பால் ஒரு நோ பால், ஃப்ரீ பால். நல்ல ஷாட். நேரா லாங் ஆன்ல சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பிங்கோ ஜெயா அண்ட் ஸ்ட்ரைக். பேக்வர்ட் ஷாட். அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க மேல. நான்கிற்கான வாய்ப்பு. இங்கே உள்ள தடுப்பாளர் தடுப்பதற்குள் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பல்லார்னு ஒரு ஆஃப் சைடுல சான்ஸ் ஃபார். நான்கிற்கான வாய்ப்பு. சிறப்பான ஒரு தடுப்பு பண்ணி சக்தி அவர்களிடமிருந்து 2 இங்க நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் 2 மோர். வெல் பால் டாட் பால். வீச்சு. லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். பிங்கோ அவர்களிடமிருந்து தனது அணியின் வெற்றி. 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 29. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். செங்கிரி சிவா இங்க இன்னைக்கு டேயோட கடைசி ஓவர் போடுறதுக்கு 6 பாலுக்கு 33 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். நல்ல ஒரு பந்து வீச்சு பண்ணி விக்கெட்டிற்கான வாய்ப்பு. விக்கெட். குணால் நாளை நட. நெக்ஸ்ட் ஒன் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. நெக்ஸ்ட் ஒன் சிறப்பான ஒரு அடி. அதற்கான வாய்ப்பு. 1 2 4 பவுண்டரி 6 விளையாட 4. தடுப்பாளர் அண்ணன் குதிரை சக்தி அவர்களை தாண்டி 4. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் தி டே. குட் நல்ல ஷாட். ஒரு மட்டை வீச்சு பண்ணி கேட்சிற்கான வாய்ப்பு. நான் கூறியது போலவே தடுப்பாளர் பட்டியலிலே தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து வைத்துள்ளார். இந்த முதல் அணியா குவார்டர் ஃபைனல் மணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போற டீம் கோங்குடி வெள்ளை ரோஜா உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். பட்டியலிலே தனது பெயரினை முத்தமிட்டார் என்று கூற வேண்டும். ஒன் மோர் மேன் ஆஃப் த மேட்ச் இங்க குணாலுக்கு முக்கியமான மேட்ச்ல குவார்டர் ஃபைனல்ல.